திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல ஒரு சப்தம் சப்தமாக எடுத்தால் மூலத்தையும் சேர்த்து இது ஒரு விளக்கமான பகுதி. சாமானியமாக வியாக்கியானங்களை பார்த்தோமையாதான் ஒரு மேற்கோள் எடுத்து காட்டுவார். என்கிறபடியே என்கிறபடியேனா மூலவாக்கியத்தில் தெரிவிக்க முடியாது. மறையாழ நாள் வேதத்துள் மலர்சுடரே என்கிறபடியே மறையாழ நாள் வேதத்துள் மலர்சுடரே அநேகமாக வியாக்கியானங்கள் இருக்காது. ஆனால் மணவாள மாமுனிகள் எந்த இடத்துல இந்த மாதிரி பாசுரத்தை உதாரணத்தாலும் ஒவ்வொரு சப்தம் சப்தமாக இருந்ததாக அந்த பிரச்சனையை புத்தூர் சுவாமிகள் உணர்ந்து பார்க்கப்படுகின்றன. சொல்லிட்டு போயிடலாம், தாற்பயம் இல்லை. ஒரு பேரால் இருக்கிறத 2 லைன்ல சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, சோம்பாதி பல்லுரை எல்லாம் பழகி தந்தா என்ன நெசரிட்டி இருக்கு? உட்கார்ந்து கையால் தான் எழுதணும். நம்ம இதுல கண்டுவிடலாம். அதுக்கு மேல ஏதாவது ஒரு தப்புனா உடனே கரெக்ட் பண்ணலாம். ஒரு 4 வார்த்தை தப்பா வரும்போது 4 எழுத்து மாற்றி எழுதிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் எழுதுனா அதை அடிச்சா அதை திருப்பி மொத்தத்தையும் கிரியேட் பண்ணலாம். எவ்வளவு கட்டம் தெரியுமா? இத்தனை கட்டத்துக்கு நடுவே இவ்வளவு புத்தகம் பேசுறாங்க. அது தேவனுடைய தேவான்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்றேன் ஒழிய மற்றொன்று சொல்ல முடியாதுல. தமிழுக்கு எல்லாருமே ஆத்திச்சூடியில எல்லாருக்கும் விஷயம் திருமாலுக்கழகை ஆரம்பித்தாரே அப்படின்ற 2 வார்த்தை எழுத்து நான் குழப்பப்பட்டேன். அரியும் சிவன் முன்னோர்கள் ஆத்திச்சூடியில இருக்கு. திருமாலுக்கு அடிமை செய்வதற்கு ஆரணி மரபிற்கு ஆரம்பிக்கலாம். அது எந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டாமா? வன்னியரங்க வர வேண்டிய இடத்துல வந்தால் இந்த வித்தியாசத்தை விவேகத்தோடு பார்க்க மாட்டேங்கிறார். யாரா கடைசியில் நாவுக்கு முன்னாவது வர வேண்டிய இடத்துல ஆரணி மரபு வந்து அப்ப வன்னியராக அவர் தர்மம் தான். திருமாலுக்கு அடிமை செய்வதுதான் தர்மம் தான், வேற ஒன்று. திருமாலுக்கு அடிமை செய்ய ஆரம்பிக்கிறா, திருமாலுக்கு அடிமை செய்யும் தர்மத்தை பரவாயில்லை. இதுல சின்னராக போட்டு குறிப்புக்காக சின்னராக இடையினராக வச்சுட்டு திருமாலுக்கு அடிமை செய்ய அப்படின்னு ஒரு சமரசமாக பேசப்பட்ட என்னமா அடிச்சிருக்காரு. சட்டுன்னு தோணாது யாருக்கும். ஓ அப்படிதான் இருக்காது, சப்தான் காது நம்ம எழுத வாழ்க்கையில். அப்படி இந்த தமிழ் படங்கள் ரொம்ப ஆச்சரியம். நேராக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெருமாள் தான் போய் சேரணும். நோக்கில் கவியோடு வந்து விட்டா தெய்வத்தினால் செல்வி சுடர்மொழியை திருமாலுக்கு சேர்த்தேன். எந்த கவியா இருந்தாலும் திருமாலம் தான் கடவுளா சொல்றேன். மற்ற தெய்வங்கள்லாம் மற்ற விஷயங்களுக்கு காட்டியிருக்காங்க. அது ஒரு டெஸ்ட், அது ஒரு செக். பார்த்து டிக்கெட் சொல்லணும். இந்த தெய்வத்துக்கு சொல்லிட்டா இல்லை, இந்த தெய்வத்துக்கு சொல்லிட்டா இல்லை, யாரும் சொல்லுது பெருமாள் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காட்டினார். ஆகவே பகவத் லட்சணங்கள் பரபிரம்ம லட்சணங்கள் என்னென்ன உண்டோ அந்த லட்சணங்கள் இன்னொரு தெய்வத்திற்கு பார்க்கப்படவில்லை. இதுதான் லட்சணத்துக்கே இருக்கிற லட்சணம். அதிவியாப்தி கூடாது, அத்தியாப்தி கூடாது, அசம்பவம் கூடாது. இது சம்பந்த சாஸ்திரத்தில் சொல்லுவார். இந்த மாதிரி அழகா பேசியவை இருக்கிறார். மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை கேட்போம். அது ஒரு உண்மையை பேசினார். குரலும் மிக அழகாக இருந்தது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அடுத்தபடியாக ஆலய தரிசனம் மாதிரியின் ஆசிரியர் பேராசிரியர் ஸ்ரீ கோகுலாச்சாரி அவர்கள் இப்பொழுது சம்பிரதாய பணிகள் என்ற விஷயத்தில் ஒதுக்கி இருக்கிறார். போட்டியால் தெரிஞ்சு காத்தவருமாய் கேட்டுக்கொள்ளும்.
ஆழ்வார்கள் வாழ்வு அருளி செயல் வாழ்வு. பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் சுவாமி இந்த தலைப்புகளையே ஒரு ஒற்றை வாக்கியத்தில் இணைத்து சொன்னது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. வன் தமிழ் சடகோபன் அருள். ஆனால் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த சடகோபன் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளே வன் தமிழ் அருள் மூன்றும் இணைந்திருக்கிறது. புனித பணிகள் என்று தலைப்பு போட்டிருக்கிறார்கள். வைணவத்தை புனிதப்படுத்துவது, வைணவத்தை களங்கமில்லாமல் பார்த்துக் கொள்வதுதான் புத்தூர் சுவாமிகளுடைய தலையாய பணி. பயிர் வளர்த்தல், களை எடுத்தல். பயிர் வளர்த்த மட்டும் போதாது, பயிர் வளர்த்தல், களை எடுத்தல். களை எடுத்தல் தான் அவர் என்ன எதிரியாக இருந்தார். அது கண்ணதாசனாக இருந்தாலும் சரி, அது ராஜாஜியாக இருந்தாலும் சரி, இல்லையா, அது இவர் சொன்ன மாதிரி மாப்போசியாக இருந்தாலும் சரி, அப்புறம் அந்த இவர் புதுக்கோட்டை கம்பன் கழகமா, யாரு காரைக்குடி கம்பன் கழகம் இருந்தாலும் சரி. அதாவது பெருமாள் இந்த உலகத்திலே இந்த வைணவ மரபை காப்பாற்றுவதற்காக ஒரு தலை சிறந்த வழக்கறிஞரை அவர் இந்த உலகத்திலே பிறப்பிக்க செய்தார், அவதரிக்க செய்தார் என்று சொன்னால் அது நம்முடைய சுவாமி தான். அவரால் அட்வொகேட்டிங் பண்ண முடியாது. ஆனால் தலை சிறந்த அட்வொகேட்டா யாரை வச்சாருன்னு சொன்னா புத்தூர் சுவாமியை தான் வச்சார். ஏன் இந்த அட்வொகேட்டிங் சொல்றேங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது சாதாரண வார்த்தை கிடையாது. அவர் சுவாமி சொல்ற மாதிரி திருமாலுக்கு அடிமை செய் அரணை மரவேல் என்று சொல்றது எங்களை மாதிரி உள்ள சாதாரண ஆள் சொல்லல. சொன்ன யார் சொன்ன எல்லாம் ஆமான் சாமி போடுவாங்களோ அவர் சொன்ன வார்த்தை. அதுக்கு கண்டிக்கணும்னா ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு கடைசி வரை இருந்தது சுவாமி கிட்ட தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சம்பிரதாய பணிகள், நம்முடைய அம்மங்கார் சமூக பணிகள் நீங்க எடுத்துக்கிறீங்களா, சம்பிரதாய பணிகள் எடுத்துக்கிறீங்களா? சமூக பணிகள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க உடனே நீங்க அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புத்தகத்தை பாருங்க. அதெல்லாம் இல்லை. சமூகம் என்ன உடனே சொன்ன நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, சம்பிரதாய பணியை நீங்க எடுத்துக்கீங்க, சமூக பணியை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன். சம்பிரதாய பணியில தான் சமூக பணியை அடங்கி இருக்கு, சமஸ்கிருத பணியை அடங்கி இருக்கு, இந்த தமிழ் பணியை அடங்கி இருக்கு. ஏன்னா சம்பிரதாயத்தை மீறி சுவாமி ஒண்ணுமே பண்ணல. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம், ஏன்னா இந்த சம்பிரதாயம்ங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதை யாரு உபயோகப்படுத்துறாங்க? அதாவது ரொம்ப அழகா மாமனிகள் தான் அதை உபயோகப்படுத்துறார். தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில சொல்றார், இந்த சம்பிரதாயம் சத் சம்பிரதாயம் தாம்புளையோர் கேட்டாக்கால் மெச்சும் வியாகிகள் என்று சம்பிரதாயம் என்கிற சொல்லை மாமனிகள் அந்த இடத்துல போடுறார். அப்ப சம்பிரதாயம் அப்படிங்கிறது என்ன என்று சொன்னால் அது ஒரு நெறி. சமூகம்ங்கிறது வேற. வைணவ சமூகத்தில் எல்லாரும் இருக்கலாம். ஆனா வைணவ சமூகத்திலே, வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆலங்கால் கொண்டவர்கள் யார் என்பது பார்க்கணும் இல்ல. இதை ஒரு இடத்துல சுவாமியே சொல்றாரு, எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். எப்ப சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்னு சொன்னாங்களா அப்பயே எல்லாம் வைஷ்ணவர்கள் தான். நீ வைஷ்ணவன், நானும் வைஷ்ணவன், வைணவமே இந்த பெருமாளே இந்த அரணை மரவேல் சொன்னவரும் வைஷ்ணவர் தான். ஆனால் தான் வைணவம் என்கின்ற ஞானம் இல்லாதவர் யார் ஒருவன் தான் வைணவன் என்கிற புத்திபூர்வமான ஞானத்தை உடையவனோ அவனுக்குத்தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அவர் ஸ்ரீ வைஷ்ணவன்ங்கிறத வேற மாதிரியா சொல்லல. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்கள்னா சில பேர் வேற மாதிரியா குழப்பிக்கிறாங்க. ஆனா அப்படி சொல்லல. சுவாமியினுடைய ரொம்ப அற்புதமான விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த சம்பிரதாயம் என்பதற்கு நெறி என்று ஒரு பொருள் உண்டு. ஏன் சத்சம்பிரதாயம் என்கிற வார்த்தையை சொன்னாருன்னா அது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய எதிரொலி. என்ன சொல்றாரு அவரு? வைணவ சம்பிரதாயத்துக்கு அவரை வச்ச பேர் என்ன தெரியுமா? தமிழ்ல வேற
நன்னெறி நன்னெறி தீதில் நன்னெறி. தீதில் நன்னெறி நிற்க அல்லாது செய் நீதியாரோடு கூடுவது இல்லையார். ஆதி ஆயன் அரங்கன் தாமரை பேதை மனவாளந்தன் பித்தனே என்று சொல்றாரு இல்லையா. அதனால நன்னெறி, அந்த நெறியை காப்பாற்றும். சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுன்னா நெறியை காப்பாற்றும். அந்த நெறியை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் தமிழை காப்பாற்றினார். அந்த நெறியை காப்பாற்றுவதற்காக சமஸ்கிருதத்தை, என்ன சமஸ்கிருதம் என்ன அது பெருசு. காளிதாசனுடைய காப்பியம் கூட சமஸ்கிருதம் தான் இல்லையா. தமிழ் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. திருமுருகாற்றுப்படை கூட தமிழ் தான். அந்த தமிழை காப்பாற்றினார். அப்புறம் ஆழ்வார்களுடைய அதன் தமிழை காப்பாற்றினார். ஆகையினால தமிழ் என்பது அதற்கு ஆழ்வார்கள் பாசனம் தான். சமஸ்கிருதம் அது வேதம் தான். இன்னொரு வார்த்தையை சொல்றார், சனாதனத்தை அவர் காப்பாற்றினார். ரொம்ப பேர் சனாதனம்னா அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு குழுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு வேத சம்பந்தமான பழமையான மதம் தான் என்று சொன்னால் சங்ககால தமிழ் சமயத்திலே அவர் நிரூபித்திருக்கிறார். சமஸ்கிருதத்தை வச்சு கூட நிரூபித்திருக்கிறார். அப்படி என்ன சங்ககால வேத சமயம் அது ரொம்ப தொன்மையான ஒரு நெறி பின்பற்றி பட்டு வந்தது. அதுதான் சனாதன நெறி என்றால், அதுதான் வைதிக நெறி என்றால், எது வைதிகம் என்று கேள்வி எழுப்பி வைதிகம் என்பது வைணவம் தான் என்பதை நிரூபித்தவர் சுவாமி. அதனால இவங்க சனாதனத்தை காப்பாற்றணும் யாராவது சொன்னாங்கன்னா வைணவத்தை காப்பாற்றணுங்கிறத தான் எடுத்துக்கிடுமே தவிர மற்ற இதர மதங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது சனாதனத்தை காப்பாற்றியதாக ஆகாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. சம்பிரதாயம் இல்லாட்டி கூட சனாதனம் கிடையாது. நானே சொல்றேன், அதாவது என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன். நான் வைணவ சமூகத்தை சேர்ந்தவர். எங்க தாத்தா வைணவர், எங்க பெரியப்பா வைணவர், எல்லாம் வைணவர் தான். ஆனா சம்பிரதாயத்தை எங்க அப்பா கடைபிடிச்சாருன்னா கிடையாது. அவர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எங்க பெரியப்பா கடைபிடிச்சாரு. எங்களுக்கு சொந்தமா ராமானுஜ குலம் இருக்கு. அப்போ அந்த சம்பிரதாயத்தை என்னை கடைபிடிக்க வைத்தது எது? நல்லா புரிஞ்சுக்கிங்க. வைணவ சமூகத்தை சேர்ந்தவர் நான். எங்களுக்கு சொந்தமாக 100 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ராமானுஜ கூடம் இன்றைக்கும் இருக்கிறது. எங்க தாத்தா கட்டிய ராமானுஜ கூடம். சனிக்கிழமை பஜனை நடக்குது, எல்லா ஆழ்வார்கள் திருநட்சத்திரம் நடக்குது. அங்க திவ்யதேசத்துல திருச்சித்திரகூட பெருமாள் வந்தா இங்கதான் அவர் பிள்ளை தீர்த்தமாரி முடிஞ்சவனே எங்க இடத்துக்கு தான் வர்றாரு. சுவாமி ஏவியார் தான் நடத்தி வைக்கிறார். அங்க பல ஆண்டுகள் மாசமாக வைணவ கருத்தரங்கம் எல்லாரையும் வச்சு பல ஆண்டுகள் நடத்தினாங்க. ஆலய தரிசன ட்ரஸ்ட் சார்பு. அப்போ அந்த வைணவனாக இருந்தவனை எனக்கு சம்பிரதாயத்தில் திருப்பியவர். நான் வைணவ சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். ஆனால் ஓரளவாவது இன்று நின்று உங்கள் முன்னாலே அவருடைய 100ஆண்டு விழாவிலே பேசுகின்ற அந்த வாய்ப்பினை தந்தது யார்? அவர்தான் சுதர்சன சுவாமி. அவர் இல்லாட்டி கூட எனக்கு இங்க பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அப்ப அவர் தான் இதுதான் நெறி, இதைத்தான் நீ கடைபிடிக்க வேண்டும். இது உபய வேதம். உபய வேதம், உபய வேதாந்த நெறின்னு சொல்றோம். நான் சொல்றது என்னன்னா, இந்த உபயம் அப்படிங்கிறது என்ன சொல்றான், தமிழ் வேறு உபயம் அப்படித்தானே, உபய நெறி என்ன தானே, ஊவேன்னு போட்டுக்கிறதா தானே. சமஸ்கிருதமும் தெரியும், இது நமக்கு பார்த்தீங்கன்னா சம்பிரதாயம் வித்தியாசமான சம்பிரதாயம். நீ சமஸ்கிருதத்தை மறைக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அது எந்த கிராமத்து பாகவதா இருந்தாலும் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் சொல்லி அவனது சமஸ்கிருதம் தானே. அவர் படித்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி. அப்போ உபய வேதாந்தம்ங்கிறது இங்க எல்லா இடத்துலையும் இருக்கு. இருக்கா இல்லையா? இல்லாட்டி கூட அந்த தனியனை சொல்லக்கூடாது. எப்ப ஒரு பாகவத தனியனை சொல்றாரோ அப்ப அவர் உபய வேதாந்தத்தை பின்பற்றுகிறார். உபய வேதாந்தம்ங்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட். எப்படி பெருமாளும் பிராட்டியும் போல. பெருமாள் நமக்கு என்ன, நம்மளுடைய சம்பிரதாயமே என்ன சம்பிரதாயம்? இந்த மிதுனமே நமக்கு உத்தேசம் சொல்றோம் இல்லையா? அந்த மிதுனம் என்கிறது தான் உபய வேதாந்தம். அது வேற எந்த சம்பிரதாயத்திலும் கிடையாது. இந்த உபய வேதாந்தம்ங்கிறது வேற எந்த சம்பிரதாயத்தில் இருக்கு? ஆனா நமக்கு தானே மிதுனமே வித்தியாசம் வருது. மிதுனம் என்றால் என்ன? பெருமாளும் பிராட்டியம். பெருமாளும் பிராட்டியம் என்னன்னா தமிழும் சமஸ்கிருதம், தமிழும் சமஸ்கிருதமும், அவ்வளவுதான். இந்த மரபை காப்பாற்றும் போது அதிலே தத்துவம் உண்டு, அதிலே பெருமாள் உண்டு, அதிலே ஆழ்வார் பாசனம் உண்டு, அதிலே வேதம் உண்டு. எல்லாமே சேர்ந்ததுதான் சம்பிரதாயம். சம்பிரதாயத்துக்குள்ள அந்த பெரிய அண்டாவுக்குள்ள இருக்கிறதா எல்லாமே. பெருமாள் விட்டு தனியா கிடையாது. அப்ப அந்த அண்டாவை காப்பாற்றுறதா அண்டாவுக்குள்ள இருக்கிற பெருமாளை காப்பாற்ற முடியும், அந்த தமிழை காப்பாற்ற முடியும், சமஸ்கிருதத்தை காப்பாற்ற முடியும், வேதத்தை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் பின்பற்றுகின்ற இந்த சமூகத்தை நல்ல நெருக்கி கொண்டு வர முடியும். அதனால அது ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்முடைய பேச்சால், எழுத்தால், செய்கையால் சுவாமி
தான் உயிருள்ளவரை இந்த உலகத்திலே பெருமாளை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சாதிச்சார். அந்த எழுத்து தான் வைஷ்ணவ சுதர்சனமாக வந்தது. அந்த பேச்சு தான் வைணவ மகாநாடுகளிலே அவருடைய பேச்சாக ஒலித்தது, வானொலியிலே அவருடைய பேச்சாக ஒலித்தது. அவருடைய அந்த செய்கைகள் தான் இன்னைக்கு அழகர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடத்தை மீட்டு தந்தது. அப்போ விடாமல் வழக்காடினான். எத்தனை பேரா இருந்தாலும் ஒரு கை பார்த்தாருன்னா அது அவரை தவிர வேற யாராலையுமே முடியாது. அடுத்தது அவர் சொன்னது என்னன்னா, இந்த சம்பிரதாயம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன பண்ணார், இந்த கேள்வி பதிலுங்கிறது வேற எதுக்குமே கிடையாது. அவருக்கு ரெண்டு விஷயம், வைணவத்தை பின்பற்றுபவர்களை குழப்பமில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குழப்பமில்லாம். ஒரு தரம் அவர் இடத்துல கேட்டாங்க, ஏங்க மாமா அடிமுடி தேடி கதை, அந்த கதை இந்த கதையெல்லாம் தினமணியிலையும் புத்தகத்தில் எழுதுறோம், அதெல்லாம் 6 லட்சம் காப்பி கொடுத்து நீங்கள் 1500 காப்பி வச்சுக்கிட்டு பதில் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களா? அவனும் போட மாட்டாங்கிறான். என்ன சொன்னாரு, யோ ஏன் பிள்ளை திருவிழாவில் தொலைஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கு தான் நான் மடியில் வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, வைணவன் குழம்பி விடக்கூடாது. ஏன் வைணவன் குழம்பி விடக்கூடாது என்றால், அந்த கதைகளை வைணவன் தினமணியும் குமுதமும் வீட்டில் வாங்கி படிக்கிறான். படிக்கும்போது ஆகா 4 தரம் சொன்ன 5வது தரம் உண்மையா போயிடும். அதுக்கு தான் நான் இதை டாக்குமெண்டா பண்ணிட்டு இருக்கிறேன். இது தப்பு தப்புன்னு அவங்களுக்கும் ஒரு காப்பி எழுதுறேன் அவர் சொன்னது. அப்ப என்னன்னா, ஒரு ப்ரொடெக்டரா இருந்திருக்கிறார் என்று அர்த்தம். சம்பிரதாயத்தை காப்பாற்றுகின்ற ஒரு பாதுகாவலாக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செலவழித்திருக்கிறார் சுவாமி. அப்ப அவதான் ப்ரொடெக்டர். அதனால அது பார்க்கணும். உதாரணமா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர, அதாவது சம்பிரதாயத்தை சொல்லும் போது வைணவன் எதை பின்பற்ற வேண்டும், எதை அடுத்தது நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய அம்மா கூட கிருஷ்ண கிருபா கூட கொஞ்சம் வேகமாகவே இருப்பாங்க சமயத்தில். அந்த என்னது தேவதாந்திர பஜனம்னு, அது ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிப்ளமேட்டிக்காக செய்வார். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வைணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இது போய் ஜியர்கிட்ட கேட்க முடியுமா? இது போய் வேற யார்கிட்டே கேட்க முடியுமா? அப்ப வைஷ்ணவ சுத்தத்தில் படி அது மட்டும் இல்லை, ஜியர்கிட்ட கேட்டால் அவர் ஒருத்தவருக்கு சொல்லுவார், அதோட முடிஞ்சு போயிடும். அப்ப இது ஒரு புக்கா பர்சன்ட் ஆன்சர் பண்ணா இன்னைக்கு கூட நெட்ல இறக்கிக்கலாம். சுவாமி என்ன சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம், மற்றவர்களுக்கும் சுவாமி சொல்லுகின்ற பதில்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் எத்தனை குறைகள் சொன்னாலும் உங்கள் குறைகளை முதலிலே முழுமையாக போடுவார். நீங்க பெருமானை திட்டிங்கனாலும் சரி, அவப்பொருளை சொன்னாலும் சரி, என்ன அவப்பொருளைங்கிறத முழுமையா சொல்ல பகுதியா போட மாட்டாங்க. இனி என்னுடைய பதில்கள் என்று அதில் ஒவ்வொன்றா எடுத்து ஆரம்பிக்கும். அதனால என்ன தெரியுமா, அவன் என்ன பேசுறாங்கிறது நமக்கு புரியும். இல்லாட்டி போனா ரொம்ப பேர் என்ன பண்ணுவோம், பதில மட்டும் போடுவான், கேள்வி போட மாட்டான். அதுக்கு தனக்கு சாதகமான பகுதிகளை மட்டும் எடுத்து போடுவார். சுவாமிக்கு அந்த தாட்சியமே கிடையாது. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில பயம். நம்ம சம்பிரதாயத்தில் என்ன அப்படி இருக்கு. அதனால ஒரு ஃபுல் வெர்ஷன் போடுவார். அது பழமுத்துப்பனா இருந்தாலும் சரி, மாப்பசியா இருந்தாலும் சரி, இல்லையா? ஏன்னா நமக்கு என்ன கேள்வி கேட்டு இவர் என்ன பதில் எழுதுறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பகுதியே கிடைக்காட்டி போனா நமக்கு எப்படி கிடைக்கும்? அது அத்வைதமா இருக்கட்டும், இவர் காஞ்சிபுரியவர் சொல்றதா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க சொல்றத முதல்ல போட்டுக்கணும். இன்னொரு விஷயம், இப்ப இது சொல்றாரு வைணவர்கள், அவர் சுருக்கமா சொல்றாரு. ஆண்டாள் சொன்னதை எடுத்து சொல்றாரு. ஆழ்வாருக்கு மீறி சொல்லல. செய்யாதன செய்யும், அவ்வளவுதான். செய்யாதன செய்வோம்னா செய்யக்கூடியதை செய்வோம்ங்கிறது அதிலேயே இருக்கு இல்லையா? செய்யாதன செய்வோம்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடியதை செய்வோம் என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புத்தி உள்ளவனுக்கு இல்லையா? புத்தி இல்லாதவனுக்கு தனித்தனியா சொல்லலாம். அதை சொல்லும் பொழுது அதை சொல்றாரு, நம்முடைய மரபிலே சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள், அறநெறி, அரணை மரபேன்னு சொன்னார் இல்லையா? ரொம்ப அற்புதமான வரி. திருமாலுக்கு அடிமை செய்யன்றால் அறதான், திருமால் தான் அறம், அவன் தான் புண்ணியம் இல்லையா? அவன் தான் தர்மம். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இப்படி பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு வைணவர்கள் பின்பற்ற வேண்டியது மறந்தும் புறந்தொழாமை என்று ஒரு விஷயத்தை எழுதுறாரு. எழுதிட்டு என்ன தெரியுமா அடுத்த விஷயம் எழுதுறாரு, சொல்லும் பொழுது ரொம்ப மறந்தும் புறந்தொழாத மகாத்மாக்களோடு நல்ல நட்புறவு கொள்ளுங்கள். நான் அந்த கேள்வி பதில் அப்படியே சொல்றேன். அப்படி இல்லாதவர்களோடு நட்புறவு கொள்ளாதீர்கள், புறக்கணிக்காதீர்கள் என்று எழுதல. நெருங்கிய நட்பு கொள்ளாதீர்கள். புரியுதா நான் சொல்றது? ஏன் கால தேச வர்த்தமானத்தை அனுசரித்து ரொம்ப நாசுக்கு அந்த பதிலை எழுதுறார்.
நீங்க அவங்களை அவாய்ட் பண்ண முடியாது. பட் அவங்களை கொண்டு போய் ரொம்ப நெருக்கமா வச்சுக்காதீங்கிறார். மகாத்மாக்களோடு பண்ணுங்க, டைலூட் ஆயிடாதீங்கிறதுக்காக சொல்றாரு. ஆனா இந்த சமூகத்திலே நீங்க என்ன பண்ண முடியும்? சமூகம் அது பல பேர் பல நேரத்தில் கேட்டிருக்கிறாங்க. போகும்போது எதிர்க்க ஒரு தேவதை வந்தா என்ன பண்றது, இதெல்லாம் அவருக்கு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அவர் கரெக்டா கைட் பண்றாரு, வேற யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. நீங்க அதுதான் அவர் இடத்துல இருக்கக்கூடிய முக்கியம். அதே மாதிரி திருமண்காப்பு, இந்த சுக்லாம்பரதம், இதை வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் அது விநாயகருக்குரியதுன்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எப்ப சசிவர்ணம் என்று வந்ததோ, எப்ப விஷ்ணு என்று வந்ததோ, எப்ப சதுர்புஜம் என்று வந்ததோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது விஷ்ணுவை தானே புரியும். அவங்க சொல்றாங்கன்னா அப்படின்ட்டு அதுக்கு பதில் ரொம்ப லாஜிக்கா பதில் தர்றாரு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரும், புராணங்களை எல்லாம் வியாசர் எழுதினாருன்னா சாத்வீக புராணம், தாமச புராணம் எல்லாம் எழுதினாரா, 18 எழுதினாரா? என்ன வியாசாய விஷ்ணு ரூபாய் அவர் எப்படி எழுதியிருப்பார்? அது முரண்பாடு தானே. ரொம்ப அற்புதமா அதை சொல்றாரு. ஏங்க விஷ்ணு புராணத்தை யார் எழுதினது? விஷ்ணு புராணத்தை வியாசர் பராசரர் எழுதினாருன்னே வருது. அப்ப பாகவத புராணத்தை யார் எழுதினாரு? இப்ப சுகபிரமம் எழுதினார் என்று வருது. அப்போ நம்ம இது எப்படி செய்யணும் என்று சொன்னால், வியாசர் ஒவ்வொருவரை வைத்துக் கொண்டு அவரவர் தமதமது ஹரிஹரி வகைய வகைங்கிற மாதிரி எழுதினாரே தவிர, வியாசர் எழுத வச்சாருன்னு தான் எழுதுனதே தவிர, வியாசர் ஹிம்செல்ஃப் ரைட்டிங் திஸ் இல்லையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் அதை எழுத வச்சார். அடுத்தது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அழகான வார்த்தை நம்ம பிடி சேஷாத்ரி சொன்னார். எதையுமே ரிசர்ச் ஓரியன்டா பண்ண சுவாமி தான், வேற எதுவும் கிடையாது. சும்மா ஏதோ முன்னோர்கள் ஒழுங்கு முறை தப்பா அதெல்லாம் கிடையாது. அது என்னதான் இருக்கு, ஒழுங்கு முறை எல்லாம் ரைட்டு தான். ஆனா எப்படி எஸ்டாப்ளிஷ் கோர்ட் நீங்க சொன்னா தாசில்தார் ஒத்துக்கணும் இல்லையா? இப்ப தாசில்தாருக்கு டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பார். டாக்குமெண்ட் இருக்கு வெறிட்ட இல்லையா? சும்மா நாச்சுக்கு அது என்ன என் முன்னோர்கள் எல்லாம் சொன்னாங்க அதனால நான் சொல்றேங்கிற மாதிரி பல இடங்கள்ல இருக்காது. இதுதான் காரணம், இந்த இடத்துல இது இருக்கு, இதுதான் பிரமாணம் அப்படி என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி காப்பாற்றியவர். சிவனை ஏன் வணங்கக்கூடாது? இதெல்லாம் கேள்வி ரொம்ப பேர். ஏன்னா ரொம்ப பேர் அப்படியே மாறிக்கிட்டே போறாங்க. அதாவது சொல்றாரு, நீ பெருமாள் கோயிலில் இருக்கிற சிவன், பெருமாள் கோயிலில் இருக்கிறவங்க விஷ்ணுவனுடைய அந்தர்யாமியாக சிவன் உள்ள இருக்கிறார் இல்லையா? அந்த அந்தர்யாமித்துவத்தை உணர்ந்து, அதாவது ஞானத்தோடு ஏன் செய்யறதுங்கிறது வேற. ஆனால் சிவன் கோயிலில் பரிதேவதை பரிவார தேவதைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க போயிட்டு நீ ஏன் வணங்குறாங்க? பெருமாளை இருந்தாலும் வணங்காது என்பதை மிக சரியான முறையில சொன்னவர் அவர் தான். அதனால ஒரு விஷயம் சொல்றார், ஏங்க அவ்வளவு ரொம்ப ஹார்டா. ஆனா ஒரு விஷயம், நான் 4-5 முறை, ஏன்னா நான் எப்ப ஆலய தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிச்சனோ அப்பயே தன்னுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனத்துக்கு சந்தா வாங்குறத நிறுத்திட்டாரு. கார்டில் போட்டு இனி நீர் சந்தா அனுப்ப வேண்டாம், எப்படி நீர் சந்தா அனுப்ப வேண்டாம், எக்ஸ்சேஞ்ச் காப்பியாக நாம் செய்து கொள்வோம் முதல்ல. அப்பதான் நினைச்சேன், நம்ம பத்திரிகையை ஒரு பத்திரிகையை வச்சு எக்ஸ்சேஞ்ச் காப்பி அனுப்புறாரு சுவாமி திரிக்கிறார். அப்ப அது கடைசி வரை அவர் செஞ்சார். அவர் கடைசி பின்னாடி அவர் பசங்க மகன்களெல்லாம் ஏதோ 2-3 இஷ்யூ போட்டாங்க, அப்பயும் கூட அனுப்புனாங்க. கடைசி வரை அது வந்துகிட்டு இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். அப்பதான் அவர் எழுதினார். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் அப்படி ஹார்ஷா எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இது செல்ஃப் டிஃபென்ஸ். அவர் சொன்ன வார்த்தை, நம்முடைய தற்காப்புக்காக இல்லாட்டி போனா அடிச்சுக்கிட்டு போயிடுவான். அவர் சொன்ன அதே வார்த்தை, இட் இஸ் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் சொன்னார். நான் அவருடைய புத்தூர் இருக்கும் பொழுது அங்கே ஒரு முறை அவரை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார். அதனால ரொம்ப அற்புதமான சில விஷயம். அதே மாதிரி இப்படி எல்லாம் நீங்க ரொம்ப இறுக்கமா இருந்தா, அதாவது பரதேவதையெல்லாம் பிற தேவதைகளெல்லாம் வணங்கினா, அப்பதான் அவர் சொல்றாரு, சமய கற்பு என்பதை இல்லாமல் போய்விட்டது. சமய கற்பு என்கிறது அற்புதமான வார்த்தை. இந்த சமய கற்பு என்பது நாயன்மார்களுக்கு உண்டு, ஆழ்வார்களுக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அவர்களெல்லாம் இன்னும் சொல்ல போனா மேற்கத்திய சமயத்தில் உள்ளவங்களுக்கு நம்மை விட சமய கற்பு கூடுதலாக இருக்கிறது. அதை பார்த்து கூட நான் திருந்தாம இருக்கிறோம். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பார்க்கணும் சொன்னா வணங்குவாங்க, கோடி ரூபாய் கொடுத்தாலும் வணங்க மாட்டான். அப்பதான் சொன்னாரு, ஒரு பெண் கற்புடையவர்களாக இருந்து பலரும் கற்பு இல்லாதவர்களாக இருந்தால் அந்த கற்புடைய பெண் தன்னுடைய கற்பை விட வேண்டும் என்கிற அவசியம். சொல்ற உதாரணத்தை சொல்றேன். அது என்னதான் கேலி பேசினாலும் கற்புடைய பெண் மற்றவர்கள் கற்பில்லாதவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக தன்னுடைய கற்பை இழப்பது போல ஆகிவிடும். என்ன எவ்வளவு ஒரு நாசுக்கான ஆணை அடிக்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அதனால
இது நானே ஆலயத்தில் சிந்தனை பல நேரத்தில் நானே இதை ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமாள் ஆழ்வார்கள் எல்லாம் வந்து சர்வ சமயத்தையும் ஒன்னாகத்தான் பாடினார்கள். நான் சொன்னேன், இது நாயன்மார்களுடைய கருத்தா, இது ஆழ்வார்கள் கருத்தா? ரெண்டு கருத்து கிடையாது. ஓன் கருத்து சொல்லி ஒரு மதத்தை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். ஆழ்வார்கள் பேர் நீ சொல்லாது. நான் சொல்றது இதுதான், நான் இப்படி நினைக்கிறேன், ரெண்டும் ஒண்ணுதான் என்று நீ தனியா ஒரு மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும். ஆனா ஆழ்வார்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்வது அது அயோக்கியத்தனம், அது தவறு. ஏனென்றால் ஆழ்வார்களுடைய ஒற்றை பாசனங்களை வைத்துக் கொண்டு முழுமையாக சொல்லிவிட முடியாது. அந்த பாசனத்தினுடைய உட்கருத்தை தக்கவரிடம் கேட்டுத்தான் சொல்ல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, போய் புத்தகத்தை வச்சு படிக்காத ஆச்சாரியனை படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? இவன் சௌரியத்துக்கு இவன் மனம் போன போக்கில் எடுத்துருவாங்கிறதுக்கு தான். இதை மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி ஆச்சாரியனை பற்றி கேட்கும்போது சொல்றார், எந்த ஆச்சாரியன்? இந்த மாதிரி சில ஆச்சாரியர்களை வந்து அதெல்லாம் கேட்டுருக்கிறாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு ஓடம் இன்னொரு ஓடத்தை எடுத்துக்கிட்டு போகணும்னா அந்த ஓடம் நல்ல ஓடமா இருக்கணும். ஓட்டை ஓடத்தில் எழுதி ஏறிய ஒழுகல் ஓடம் போல அதை நம்பி போனா ரெண்டு பேருமே போய் சேர வேண்டியதுதான். இதை ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்றேன். ஏன்னா சம்பிரதாயத்தை காப்பாற்றணும்னா இந்த ஜனங்களுக்கு இந்த இதெல்லாம் சொன்னாதான முடியும். யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க இனிமேலும் சொல்றாங்க, நமக்கு சம்பிரதாயத்துல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா ஒரு கேள்வி பதில் ஒரு 15 வால்யூம் இருக்கு. இது இல்லாமல் அந்த கவிதாலய யாரோ ஒருத்தவங்க ஒரு 1000 கேள்வி பதில் போட்டிருக்கிறாங்க இல்லையா? அவன் எப்படி போட்டானே தெரியல. ஏன்னா வைஷ்ணவ சுதர்சன சுவாமி புத்தகத்தை தொடர்ந்து கூட பயப்படுவாங்க. ஏன்னா முதல்ல விற்காதுன்னு நினைப்பாங்க. இதுக்கு தெரியும், என்கிட்ட பரண்மையான முழுக்க என்னுடைய புத்தகங்கள் இருக்கு. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை. அது அதனால அவர் வந்து போட்டிருக்கிறார். இப்போ அதை வச்சுக்கிட்டா போதும், சம்பிரதாயத்தை இன்னும் 1000 வருஷத்துக்கு காப்பாற்றணும். உண்டா இல்லையா? வைஷ்ணவ சுதர்சனத்தினுடைய அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேள்வி பதில் வச்சுக்கிட்டா நமக்கு என்னென்ன சந்தேகம் ஏற்படுதோ, குங்குமம் வச்சுக்கலாமா, ஒத்தநாமம் போட்டுக்கலாமா, எவ்வளோ கேள்வி வருது. சொல்றாரு, ஏதோ ஒத்தநாமமாவது போடுறானே விட்டுட்டு போயாண்டார் சமயத்தில் எழுதிருக்கிறாரா எழுதிலையா? இப்படி ரொம்ப நாசுக்கா சொல்லக்கூடியவர். அதே மாதிரி பல இடங்கள்ல சொல்றாரு, இந்த இது உள்ள பாசனத்துக்குள்ள வரதெல்லாம் சில பேர் சொல்றாரு, அந்தியம் போதில் அறிவுரையாகி அரிய எழுத்தவரை திருவான திருவிழாவில் அப்படின்ட்டுலாம் வர்றாரு. அவர் சுவாதி நட்சத்திரம், இவர் கண்ணன் ரோகிணி நட்சத்திரம். எல்லாம் நட்சத்திரத்தை மாற்றி அஸ்தானே பயசங்கை என்று சொல்லி அவர் சொல்றார். அதை விட ரொம்ப முக்கியம் இது இந்த, அதாவது இன்றைக்கு கூட ரொம்ப கவனிக்கும். புத்தூர் சுவாமி இல்லைன்னு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு யூடியூப் ஜாஸ்தியா இருந்துச்சு. பப்ளிக்கா உட்காந்துக்கிட்டு ஒரு டிபேட்ல உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஸ்ரீரங்கம் கோயில் எப்படி கட்டினது தெரியுமா? ஸ்ரீரங்கம் கோயில் திருமங்கையாளர் போயிட்டு புத்த விகாரத்தில் போய் கொள்ளாடிச்சுட்டு வந்து கட்டினது திருடி கட்டினது தானே சொல்றாங்களா இல்லையா? யூடியூப்ல இருக்கு, லட்சம் பேர் பார்க்குறான். நீங்க சும்மா ஒரு 10 பேர் ஒரு ஹாலில் உட்காந்து சம்பிரதாயத்தை காப்பாற்ற முடியாது. யாரு கவுண்டர் தராங்க? ஆனா கவுண்டர் தந்திருக்கிறார். இதே கேள்வி இன்னைக்கு கேட்கல இவரு. இந்த கேள்வி புத்தூர் சுவாமி இடத்திலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறாரு, தெய்வத்தை இல்லை என்கிற சொல்லக்கூடிய அந்த புத்த விகாரத்தில் இருக்கிற செய்கை வந்து தமிழருக்கு விரோதமானது என்கிறார். அந்த விரோதமான செயலை திருமங்கையாளர் சரி செய்தார் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? ஏனென்றால் அது தெய்வம் இல்லை. தமிழர்களுக்கு தெய்வம் இருக்கு. தமிழர்களுடைய தெய்வம் எது என்பதை இவர்கள் எல்லாம் நிரூபித்தார்கள். எது பர தெய்வம் என்பதை சங்க காலத்திலிருந்து நிரூபித்திருக்கிறார்கள். அந்த தெய்வத்தை இல்லை என்கிற சொல்கிற ஒரு மதம் எங்க இருந்து கொண்டுட்டு வந்திருக்கோம்? இங்க இருந்துதான் புத்த விகாரம் எங்க ஃபாரின்ல இருந்தா இறக்கணும். அப்ப நமக்கு சேர வேண்டிய ஒரு சொத்தை என் சொத்தை ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிட்டானா அந்த சொத்தை நம்ம திரும்ப எடுத்துட்டு வரதுல என்ன தப்பு? அதைத்தான் திருமங்கையாளர் செய்தார். அவர் அதை பதில் சொல்லி அது சொல்லிட்டு பாருங்க, அந்த காலத்துல தத்தியாரத்துக்கு செய்தாருங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த காலத்துல அதை பின்பற்றாதீங்கிறது சொல்ற. திருமங்கையாளர் திருடினாரு, நான் திருடலாமான்னு கேட்கறவன் எழுதுறாருல்ல, அது காலத்துக்கு பொருந்தாது. திருமங்கையாளர் காலத்திலே அவருக்கு யாரு அந்த காலத்துல ஒரு ராஜா கைது பண்ணிட்டு போனாலும் புத்த விகாரத்தில் கொண்டுட்டு வந்ததால அன்னைக்கு ஒரு ஆள் வெட்டிட்டு போனாலும் அந்த தண்டனை கிடைச்சதா? ஒரு குறுநில மன்னனா இருப்பான் வச்சது சட்டமா இருக்கும். அன்னைக்குள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் வேற. அப்ப திருமங்கையாளர் அந்த காலத்துல அதை செஞ்சாரு, இந்த காலத்துல இது செஞ்சாரு. நீங்க இந்த காலத்துல அந்த ஒரு வாழ்க்கையை தவிர்த்து ஃபாலோ பண்ணாதீங்கிறார். எப்படி அட்வைஸ் பண்றாரு? ஏன்னா நாளைக்கு வந்து திருமங்கையாளர் செஞ்சா நான் செய்யக்கூடாதான்னு கேட்கறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம். இதுக்கு அப்படியெல்லாம் பதில் சொல்றார். அடுத்தது அது மட்டும் இல்லை,
அதுக்கு பிரமாணமெல்லாம் காமிக்கிறார் இல்லையா? மண் நிமித்தம் கிருதம் பாவம் புண்ணியாய கற்பதே ஒரு இடத்துல காமிச்சார். என் பொருட்டு செய்யக்கூடிய பாவம் கூட புண்ணியம் இருக்கு. ஏன்னா வெறுமனே சொல்லிட்டார், பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். கண்ணன் ஏதோ ஒரு இடத்துல சொல்றார், இதையில சொல்றார் என் நிமித்தம் ஏன்னா எது பாவம். பெருமாளுக்கு எதெல்லாம் பிடிக்குமா? நம்ம வைஷ்ணவத்துல பாவம் புண்ணியம்ங்கிறது தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது கிடையாது. பெருமாளின் திருமண உகப்புக்கு எதெல்லாம் சரியானதோ, எதை செய்தால் அவன் உகப்பானோ அதெல்லாம் புண்ணியம், எதை செய்தால் அவன் உகக்க மாட்டானோ அதெல்லாம் பாவம். நமக்கு ஒரே டெஃபினேஷன், அவ்வளவுதான். கடைசியில ஒரே ஒரு விஷயம், இந்த மணிப்பிரவாளத்தை பத்தி சொன்னார். மணிப்பிரவாளத்தை ஏன் பயன்படுத்தினார்? இது ரொம்ப ஏன் அதை அந்த கேள்வியை கேட்கறாங்கன்னே தெரியல. இங்க இருந்து காசு போய் படிச்சாங்க, அங்க படிச்ச வடமொழி தானே படிச்சாகணும். அங்கிருந்து காஞ்சிக்கு வந்து படிச்சாங்க, அவங்க வந்தா தென்மொழியை படிச்சுதானே ஆகணும். அப்ப கல்வியாளர்களாலே இருமொழி தெரிந்தவர்களாக தானே இருக்க வேணும். அப்பதானே ரெண்டு தூரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இல்லையா? நம்ம அப்ப அப்படிப்பட்டவர்கள் ஆழ்வார்கள் எழுதிவிட்டார், வேதம் தமிழ் செய்த மாறும். என்ன வேதத்தையா தமிழ் செய்தார் என்று வேத பிரமாணம் காமிக்க வேண்டிய இல்லையா? இல்லையா? அப்ப வேதத்தை காமிக்காமலேயே வேதமனத்துக்கு வித்து திருப்பாவளி எடுத்து நீயா சொல்லிப்பையா வேதமனத்துக்கு வித்து எந்த வேதத்துக்கு எந்த வாக்கியம் காமிக்கணும் இல்லையா? அப்ப ரெண்டும் கலந்து எழுதணும்னா அத்தனை வடமொழி வேத பிரமாணங்களை கொட்டுத்தான் வியாக்கியானம் செய்ய வேண்டி இருக்கிறது ஒண்ணு. அப்பொழுது இது மணியும் ஏன்னா மணி இலக்கிய வளம் சொல்றோம் இல்லையா? அப்படி கோர்த்த மாதிரி ஒரு அழகான மொழியாக ஒரு யுனிக்னஸ் இருந்தது, ஒரு தனித்துவம். வைணவ தமிழ் என்பதற்கு ஒரு தனி அடையாளம் இருந்தது. அப்படிப்பட்ட அடையாளம் தான் இந்த வியாக்கியானங்கள். இந்த வியாக்கியானங்கள் வேற எதுக்குமே கிடையாது. வேற வியாக்கியானங்கள் பார்த்தீங்கன்னா வேற எந்த மொழிக்கு இப்படி ஒரு அற்புதமான விஷயம் கிடையாது. அதை காப்பாற்றி தரணும் என்பதற்காகத்தான் அவர் சொல்ற மாதிரி எளிய நடை விவரணம் எல்லாவற்றையுமே எழுதினார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றார். கடைசியா ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது நம்முடைய வைணவ தத்துவம் சில பேர் ஏன் 3 விதமா சொல்றாங்க. என்ன வைணவ தத்துவங்கள் 26 ஒரு கேள்வி. சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சம்பிரதாய வைணவ தத்துவங்கள் ஓடிப்படுவாங்க. ரொம்ப பேர்கிட்ட கேட்டு பாருங்க, எல்லாம் திருமணத்தை திருவாதம் பண்ணுவாங்க. 26 தத்துவம் என்னன்னு கேட்டு பார்ப்போம், சொல்லுவாங்களா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்பதான் நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சவனா இருப்பான். 26 சொல்றாங்க, 3 சொல்றாங்க, 1 சொல்றாங்க. 3 1 தான் இருக்கிறாங்க. 26 24 தத்துவம் என்ன? அசேதன தத்துவம். 1 ஜீவ தத்துவம், 1 ஈஸ்வர தத்துவம். 24 + 20 1 + 1 26 இல்லையா? இந்த அசேதனத்தை எல்லாம் ஒன்னா கூட்டி அசித் தத்துவம்னு வச்சுக்கணும். ஜீவனை தூக்கி சித்துல போடு, ஈஸ்வரனை 26வது தத்துவம் வச்சுக்கணும். அப்போ சதசித்தீஸ்வரன் என்று வருது இல்லையா? சித்த சித்தீஸ்வரன் என்று வந்துருது இல்லையா? அப்ப அந்த தத்துவங்கள் தத்துவத்திரயமா போயிடுது, 3ஆ போயிடுது. அப்ப இந்த 3 எந்த தத்துவத்தினுடைய உடலாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது என்று சொன்னால் உடல் விசை வீரன கரந்தெங்கும் பரந்துடன் உடல் விசை உயிர் தத்துவத்தில் இருந்ததாக வந்ததாலே இந்த ஒரு தத்துவத்தில் இருந்துதான் இந்த தத்துவத்திலேயே பிறந்தது. இவனிடத்திலே இருந்துதான் அசேதனங்களும் பிறந்தன, இவனிடத்திலே இருந்துதான் இந்த ரெண்டையும் உடலாக கொண்டு வந்ததினாலே ஏக தத்துவமாக இந்த ஈஸ்வர தத்துவம் விளங்குகிறது என்பதை சொல்லி 26 தத்துவமும் அதுதான், 3 தத்துவமும் அதுதான், ஏக தத்துவம் அதுதான். இதெல்லாம் இன்னைக்கு சொல்லி தரதுக்கு எந்த யூனிவர்சிட்டி சார் இருக்கு? புத்தூர் சுவாமியினுடைய அந்த சம்பிரதாய பணிகளை விட்டா நமக்கு இதை டீச் பண்றதுக்கு எது இருக்கு? வேணும்னா இதை வச்சுக்கிட்டு டீச் பண்ணலாம். நல்லா ஞாபகம், இதை டீச் பண்றதுக்கு இனிமே யாரும் கிடையாது. இனிமே இதை வச்சுக்கிட்டு நீங்க யாருக்காச்சும் டீச் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்னு சொன்னா அந்த மெட்டீரியலை அள்ளி அள்ளி தந்த மிகப்பெரிய வள்ளல் யாருன்னு சொன்னா நம்முடைய புத்தூர் சுவாமிகள். அவருடைய அந்த 100ஆண்டு விழாவிலே அடியேனும் இந்த சம்பிரதாய பணிகள் குறித்து சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகிறேன். மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் இந்த ஓரளவாவது இந்த வைணவ நான் முழுமையா சம்பிரதாயத்தை பின்பற்றுவேங்கிறத நான் ஓப்பனா டிக்ளேர் பண்ணலை. ஏன்னா அது பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, அதே நான் சொல்றேன். ஆனாலும் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு எனக்கு கொண்டாந்து விட்டது யாருன்னு சொன்னா அவர் தான். அதனால அவருக்கு நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் கொண்டிருக்கிறேன் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி கிடைக்கிறது.